ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் பாட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒன் பாட் ரைஸ். ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையோடு சேர்த்து பார்க்க போகிறோம். ஆனால் வேறு ஒரு மெத்தடில் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றுவேன். 1/4 டம்ளர் பச்சைப்பயிருக்கு ஒரு 3/4 டம்ளர், மொத்தமாக 3.25 டம்ளர் தண்ணி இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சைப்பயிறு ஊற வைக்கல, நம்ம கொஞ்சம் முன்னாடி ஊற வச்சா தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா தட்டிட்டு தோல் உரிச்ச ஒரு 5-6 பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்தது வீடியோவில் காட்டலை, நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அரிசியும் பச்சை பயிரும் ஊற வச்சோம்ல, அதில் சேர்த்துடலாம். அதில் சேர்த்துட்டு நம்ம உப்பு போட்டு குக்கர் மூடி வச்சு 3 விசில் விட்டால் பச்சை பயிறு சாதம் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு நீல நீளமாக உருளைக்கிழங்கை நறுக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியில் வேக போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பச்சை தண்ணி ஊற்றி விட்டுடலாம் மேலே. அப்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலைவாகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும் உருளைக்கிழங்கு போடுறதுக்கு. அதுக்கு 7 வரமிளகாய் எடுத்து வெறும் சட்டியில் உப்பு போட்டு வறுத்துக்கலாம், நெடி வராமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் மல்லி வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, மிளகு, எள்ளு, பட்டை இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு வறுத்தெடுத்து மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். இதுக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட் வேணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இந்த பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு மெஷர்மெண்ட்டோட, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு உப்பு போட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போதும், ஏன்னா அந்த பவுடரில் வேறு நம்ம மிளகாய் போட்டிருக்கோம், அதனால். இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.